உங்களோட 60 செகண்ட தரீங்களா? நம்ம நல்ல கண்ணையோட வரலாறை பார்த்துருவோம். 1925வது வருஷம் டிசம்பர் 26 தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்துல பிறந்தார். தன்னோட 18 வயசுலயே கம்யூனிஸ்ட் கட்சியில தன்னை இணைச்சுக்கிட்டாரு. வெள்ளையனை வெளியேறி இயக்கம் உள்ளிட்ட இந்திய சுதந்திர போராட்டங்கள்ல தீவிரமா பங்கேற்றாரு. சுதந்திரத்துக்கு பிறகும் நிலப்பிரபுத்துவத்திற்கு எதிராகவும் விவசாயிகள் உரிமைக்காகவும் தொடர்ந்து போராடி வந்தார். நெல்லை சதி வழக்குல சேர்க்கப்பட்டு சுமார் 7 வருஷம் சிறையிலேயே இருந்தார். அவருடைய வாழ்நாள்ல பல ஆண்டுகளை மக்களுக்காக சிறையிலே கழித்தவர்னே இவரை சொல்லுவார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட தமிழ்நாடு மாநில செயலாளராக பல ஆண்டுகள் பணியாற்றினாரு. ஆனாலும் இன்றும் வாடகை வீட்டிலேயே தான் வசித்து வந்தார். அரசு வழங்கிய பல நிதி உதவிகளையும் பரிசு தொகையையும் கட்சிக்கும் பொது நலனுக்கும் அப்படியே வழங்கினாரு. ஆற்று மணல் கொள்ளைக்கு, அதாவது தாமிரபரணி ஆற்று மணல் கொள்ளைக்கு எதிராகவும் இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் நீதிமன்றம் வரை சென்று போராடினார். தமிழக அரசு இவருக்கு 2022ஆம் ஆண்டு நகைசால் தமிழர் விருதை வழங்கி கௌரவம் செஞ்சது. அது மட்டும் இல்லாம உயரிய விருதான அம்பேத்கர் சுடர் விருதும் இவருக்கு வழங்கப்பட்டது. இவர் மண்ணில் இல்லை என்றாலும் நம்ம ஒவ்வொருவரின் மனதிலும் இன்றும் வாழ்ந்து வருகிறார். ரேடியோ பெட்டி சேனல் சார்பாக நல்லக்கண்ண ஐயா அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.